அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீடியன் அப்படிங்கிற ஃபார்முலா பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. அது வந்து நம்மளுக்கு ஷஃபிள் ஆகிருக்குது. அதை நீங்கள் வந்து அசெண்டிங்கோ இல்லை டிசெண்டிங்கோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நம்பருக்கு நடுவில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ நீங்கள் 5 நம்பர் வச்சுருக்கிறப்ப சென்ட்ரல் நம்பர் வந்து 3ன்னு ஈஸியாக நீங்கள் வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ரொம்ப அதிகமாக நம்பர்ஸ் இருக்கிறப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மீடியன் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா டேட்டாஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த நிறையா டேட்டாஸ் இருக்கிறப்ப இது வந்து ஷஃபிளாக இருக்குது. ஸோ இது அசெண்டிங்லேயும் இல்லை டிசெண்டிங்லேயும் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா அசெண்டிங்கில் மாற்றி அல்லது டிசெண்டிங்கில் மாற்றி அதில் சென்டர் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மீடியன் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த வேல்யூக்கு எல்லாமே வந்து நம்ம குரூப் பண்ணிடலாம். இந்த வேல்யூ டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டோட்டலாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய நேமை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ணின காலம் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக வந்து இதாக எடுக்கும். இப்போ வந்து நம்ம தனியாக இங்கே கிளிக் பண்ணணும்னா D8ன்னு வருது. இதே வந்து இங்கே கிளிக் பண்ணணும்னாலும் A7 தான் வருது. பட் இதை டோட்டல் நம்பரை செலக்ட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி என்ட்ரி பண்ணோன்னா இந்த நேம் வந்து வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா போடுறப்ப காலமாக செலக்ட் பண்ணாமல் இந்த நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வேல்யூ பார்க்க முடியும், வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபார்முலா நீங்கள் போடணும். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் MEDIAN அப்படின்னு அதை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்பர் 1, நம்பர் 2 வந்து டிஃபால்ட்டாகவே கேட்குது நம்ம டைப் பண்ண. ஸோ நீங்கள் ஒரு நம்பரை கொடுக்க தேவையில்லை, இல்லை நீங்கள் இதை டோட்டலாக செலக்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே குரூப் பண்ணின பேர் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் நான் குரூப் பண்ணி வச்சுருக்கேன் BABU அப்படின்னு டைப் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்து விசிபிள் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி குரூப் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி குரூப் பண்ணலினாலும் நீங்கள் வந்து இந்த டோட்டல் வேல்யூவும் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் BABUன்னு போட்டுட்டு பாருங்கள், நான் BABUன்னு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே தான் செலக்ட் பண்ணி நான் வந்து BABU என்னோடய பேர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் காமிக்குது. இப்போ நான் வந்து BABUன்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மிடில் வேல்யூ வந்து காமிச்சிருச்சு. ஸோ மிடில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 54. இதை வந்து நீங்கள் அசெண்டிங்கில் பண்ணிவிட்டு இது மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 54 வந்து இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு அதே MEDIAN மீடியன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இந்த 3 வேல்யூ செலக்ட் பண்ணி இதில் வந்து சென்டர் வேல்யூ பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 3 வேல்யூ இருக்கிறதுனால இதில் எது சென்டர் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அசெண்டிங் பண்ணினீங்கன்னா 10, 34, 54ன்னு வரும். அப்போ 34 தான் வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வேல்யூ. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 34 வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 வந்துடுச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஈக்குவல் MEDIAN மீடியன் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லாஸ்ட் 3 நம்பர் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து அசெண்டிங்கில் தான் இருக்குது. 12, 35, 56 அப்படின்னு லாஸ்ட் 3 நம்பர் வந்து அசெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதோட சென்டர் வேல்யூ வந்து 35. ஸோ இப்போ நீங்கள் இதை 3 வேல்யூ செலக்ட் பண்ணதுனால இப்போ இதோட ஆன்சர் வந்து 35 வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 35 வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம போட்ட ஃபார்முலா வந்து கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டேட்டா வச்சுருந்தீங்கனாலும் அந்த டோட்டல் டேட்டாவை செலக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் த வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தெரியலைன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போயாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.